பார்த்தாரு 4 பேர்லயும் ஒருத்தன் சும்மா வந்திருக்கான். என்னப்பா நீ மட்டும் சும்மா வந்திருக்க, ஆளு கொண்டு வந்திருக்காங்களே, உனக்கு எதுவும் கிடைக்கலையான்னு கேட்டாரு. இல்லைங்க, நான் முதல்ல போய் இந்த புறா குஞ்சை பார்த்தேன், இது தூக்கிட்டு வரலான்னு நினைச்சேன். தாய்கிட்ட இருந்து புறா குஞ்சை பிரிப்பது முறையில்லைன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மலரையும் பார்த்தேன், பறிக்கலாம் என்று எண்ணினேன். செடியை விட்டு மலரை பிடித்தால் வாடி விடுவேன்னு விட்டுட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், பிடிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம மேனி பட்டுச்சுன்னா அதனுடைய மேனி அப்படியே நோகும், அது ரொம்ப மென்மையானதுனால விட்டுட்டேன்னாரு. அப்பதான் குருநாதர் பார்த்தாரு, நீ மட்டும்தான் அன்பு என்பது என்ன என்பதை உணர்ந்திருக்கேன்னாரா. ஆக இந்த உலகிலே சுதந்திரம் மட்டுமல்ல, சுதந்திரம் என்பதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற இல்லாத கட்டுப்பாடு. எல்லா நூல்களும் இலக்கிய பக்தி இலக்கிய பகவத்கீதை எடுத்துக்கங்க, திருவாசகம் எதுவாக இருந்தாலும் போகும் வழி வெவ்வேறாக இருந்தாலும் கற்பிக்கிற முறையும் அதுதான். தாய்மான சுவாமி கூட எடுத்துக்கிட்டு மலர் சோலைக்கு போறாரு. போய் அங்க பார்த்து ரொம்ப நேரம் அந்த மலர் சோலையை சுத்தி சுத்தி வர்றாரு, மலர் பறிக்கல. திரும்ப வந்துட்டாரு. கூட இருந்தவங்க கேக்குறாங்க, ஏன் மலர் பறிக்கலையா? எங்க எல்லாமே சிவமா தெரியுது, சிவத்தை கிள்ளி சிவத்து மேலே போடுறதா வேண்டான்னு வந்தேன். அது மனம்தான், இந்த மனசுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விதத்துலதான் இருக்கு. கண்ணிலே கருணை, கண்ணிலே ஒளி இருந்தா கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன் சொன்ன இங்க ஒளி இருக்கணும், அங்கதானே கல்லுல தானே, அப்பதான் சுவாமி வரும். அதனாலதான் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்க்கணும். கண்ணுல இருந்தா மட்டும் பத்தாது, கண்ணே இல்லாதவர் கூட இந்த நாட்டுல பெருமை அடைந்திருக்கிறார். அந்த கவி வீரராகவன் ஒருத்தர் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறாரு. சின்ன குழந்தையா இருக்கும் போது ஆசிரியர் இடத்துல கொண்டு போய் இந்த மாணவனை படிக்க வைக்க நினைக்கிறாங்க அவங்க அப்பா. அப்ப வாத்தியார் என்ன பண்றாரு, அந்த பையனை சட்டையை கழட்ட சொல்லி முதுகு காட்டி உட்கார வைத்து முதுகுல விரல்ல எழுதுவாராம். விரல் போகும் வடிவத்தை உணர்ந்து முன்னாலே மணல் பரப்பி வைத்து அதுல எழுதுவாருங்க. அப்படியே கத்துக்கிட்டவர் தான் யாழ்ப்பாணம் சொல்றாரு. யாழ்ப்பாண மன்னன் சந்திக்க மறுக்கிறான். சந்திக்க மறுக்கிற போது மிகுந்த போராட்டத்துக்கு அவர் பேர் அந்தக கவி வீரராகவன் பேர். இப்ப மன்னன் ஒரு அனுமதி கொடுக்குறான். சரி எப்படியாவது வாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்தாச்சு. கண்ணு இல்லாத புலவர் தானே, அப்புறம் என்னத்தை அவருக்கு நம்ம இருக்கிறது தெரியாது, நமக்கு அவரை பார்க்கணும் என்ன அவசியம் இருக்கு, கண்ணே இல்லாத ஆளை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில இந்த மாதிரி ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டு அவர் அந்த பக்கம் இவர் இந்த பக்கமா உட்கார்ந்தார். வருங்கால எழுந்து கூட பார்த்து